Please click the red subscribe button and the bell icon next to it so that you will not miss out any of my videos. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். So again another Tamil video போட்டிருக்கேன். So இன்னியோட வீடியோ என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு 1 டேக்கு அப்புறம் நான் வந்து என்னோட பிரதர் இன் லாவோட வெட்டிங் போகிறேன் என்னோட ஹஸ்பண்டோட நேட்டிவ்ல. ஸோ இந்த வெட்டிங்க்கு வந்து என்னெல்லாம் மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து நான் எடுத்துட்டு போகிறேன். ஸோ இந்த வீடியோ என்னன்னா ட்ராவலிங் அப்போ நம்ம என்னெல்லாம் மேக்கப் கிட் நான் வந்து எடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அண்ட் என்னோட ஸ்கின் அண்ட் என்னோட ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஒரு சின்ன ஸ்கின் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 7 டேஸ்க்கு நோ மேக்கப், நாட் even லிப்ஸ்டிக். ஸோ அதுதான் என்னோட ட்ரீட்மெண்ட்டோட பேசிக். இது ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடும் ஒரு டார்க் ஸ்பாட் மாதிரி இருக்கு. ஸோ ரீசெண்டாக எனக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்ததுனால நான் நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணேன். ஸோ அதோட அவுட்கம் தான் இந்த 2 ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்கின் டாக்டர் சொன்னாங்க. கழுத்துல கூட ஒன்று இருக்கு. ஸோ இதை போக வைக்கிறதுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட். ஸோ ரொம்ப டல்லாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சாரி. ஸோ இன்னையோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப நியூ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு. என்னோட அதர் வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க அந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பழைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், மெயினாக ட்ராவலிங்க்கு, மெயினாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சேஃப்டி பின்ஸ். ஸோ நான் நிறைய சேஃப்டி பின்ஸ் வச்சுருக்கேன். கொஞ்சம் சாரீக்கு போடுற மாதிரி இந்த மாதிரி டிசைனர் சேஃப்டி பின்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து சேஃப்டி பின் இல்லை, இது வந்து சாரீ ஹுக் அப்படின்னு, சாரியில் மிடில் போடுறதுக்கு ஒரு ஹுக் மாதிரி. ஸோ சேஃப்டி பின்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட் என்னோட மேக்கப் கிட்டுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேர் பின்ஸ், இந்த மாதிரி ஹேர் பின்ஸ், அதே மாதிரி கொஞ்சம் பாபி பின்ஸ், அதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு குட்டி பர்ஸ், இந்த மாதிரி ஒரு குட்டி பர்ஸில் வச்சுப்பேன். இதெல்லாம் நம்மளுக்கு அந்த எங்கேயாவது ஜுவல்லரி வாங்கணும்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் போடுறதுக்கு வச்சுப்பேன். அதே மாதிரி குட்டி கிளச் கிளிப் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பர்சஸ்குள்ளே போட்டுப்பேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிட். இது எப்பவுமே என்னோட ஹேண்ட்பேக்லேயும் இருக்கும். ஸோ சப்போஸ் இப்போ நம்ம வந்து எங்கேயாவது போகிறோம், அதே மாதிரி வந்து கல்யாண மண்டபத்தில் இருக்கோம், யாருக்காவது ஏதாவது தேவை அப்படின்னா இது டக்குன்னு எடுத்து கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி குட்டி பர்ஸ்குள்ளே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது ரிக்வயர்மெண்ட். என்னோட டு டேக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பேன். ஸோ அந்த லிஸ்ட்ல வந்து இதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினாக சாரீ வேர் பண்ண போகிறோம், அப்படி இல்லைன்னா சுடிதார் கூட சில பேர் வந்து பின் பண்ணிப்பாங்க ஷால் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சேஃப்டி பின்ஸ் அண்ட் கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷனில் பூ வைப்போம். ஸோ அதுக்கு ஹேர் பின்ஸ். ஸோ அதே மாதிரி கிளச்சஸ் வந்து உங்களோட ஹேருக்கு அதே மாதிரி யாருக்கு அதை ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டி பின்ஸ் அண்ட் ஹேர் பின்ஸ் வந்து இந்த மாதிரி குட்டி பர்ஸ்ல வச்சுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மேக்கப் கிட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம ஸ்கின் கேர், ஸோ ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப மினிமலான ப்ராடக்ட்ஸாக எடுத்துகிட்டு போகிறேன். நான் ஆல்ரெடி வந்து இங்கேயே வந்து ஒரு எக்ஸ்போலியேட்டர் யூஸ் பண்ணி, வீட்டிலே வந்து ஒரு எக்ஸ்போலியேட்டர் யூஸ் பண்ணி என்னோட டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபேஸ் பேக்லாம் போட்டு தான் நான் போக போகிறேன். ஸோ ரொம்ப நிறையா கேரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு டோனர், ஒரு கிளென்சர் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சருக்கு வந்து இப்போ நான் ரீசெண்டாக இந்த ட்ரீட்மெண்ட்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஊருக்கும் நான் கேரி பண்ண போகிறேன். பிகாஸ் ஒரு 2 டேஸாக இருக்கு கல்யாணத்துக்கு. ஸோ அதோட பேர் வந்து எபிசாஃப்ட் கிளென்சிங் லோஷன் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின். எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லை, பட் ஆனால் ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி டேப்லெட்ஸ் சாப்பிடும் போது அது ரியாக்ட் பண்ணுது ஸ்கின்ல. இது ரொம்ப நியூ எனக்கு. ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஹார்டா ஒரு லேதர் ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு கிளென்சிங் லோஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெல் பேஸ் மாதிரி ஒரு கிளென்சிங் லோஷன் இது. ஸோ இதோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இது பேர் வந்து HA மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு கிரீஸியான ஒரு லோஷன். ஸோ கல்யாணத்தன்னைக்கு கண்டிப்பாக நான் அதை போட மாட்டேன். வேற ஏதாவது ஒரு மேட்டிஃபைங்கான மாய்ஸ்சரைசர் தான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ அதுக்கு வந்து என்னோட Plum மாய்ஸ்சரைசர் தான் எப்பயுமே வந்து என்னோட நேட்டிவ்லேயே வச்சிருக்கேன். ஸோ அதனால அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். இது ரெண்டையும் நான் வந்து இந்த ஃபேஸ் ஷாப்
மேக்கப் பவுச்சுக்குள்ளே போடுறேன். பிகாஸ் இது கொஞ்சம் நல்ல பெரிய பேக், நிறைய ஃபிட் ஆகும். ஸோ அடுத்தது வந்து நம்ம டைரெக்டாக மேக்கப்குள்ளே போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்கப்புக்கு நம்ம ப்ரைமர் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நான் வந்து இந்த ஸ்டேக் ஒர்க்கி ப்ரைமர் எடுத்துகிட்டு போகிறேன். இது ஏன் எடுத்துகிட்டு போகிறேன்னா, இது வந்து ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அட் த சேம் டைம் இது கொஞ்சம் நல்ல ஒல்லியாக அண்ட் ஸ்லீக்காக இருக்குது. ஸோ ரொம்ப காம்பேக்டாக என்னோட பர்ஸ்க்குள்ளே வந்து மெயினாக மேக்கப் பவுச்சுக்குள்ளே ஃபிட் ஆகுற மாதிரி ஒரு ப்ரைமர் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எனக்கு இந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு கரெக்டரும் ஒரு கன்சீலரும் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ என்னோட ஃபேவரட்டான ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வந்து இந்த L.A.Girl Pro HD ஆரஞ்சு கரெக்டர். இது ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு. அட் த சேம் டைம் லிட்டில் அமௌண்ட் எடுத்தாவே போதும், நீங்கள் நிறையா ஃபுல்லாக உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் கவர் பண்ணிடலாம். ப்ளஸ் இதுவும் ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அதனால பவுச்சுக்குள்ள வச்சுக்கலாம். அண்ட் ஃபார் கன்சீலர் நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா, என்னோட Maybelline ஏஜ் ரிவைன் கன்சீலர். இது என்னோட கரெக்ட் ஸ்பாட் கன்சீலிங் ஷேட். நல்ல ஒரு ஆரஞ்சிஷ் அண்டர் டோன் இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த கரெக்டரை யூஸ் பண்ணாமல் இதை போட்டா கூட எனக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் தெரியாது. ஸோ அதனால இதை நான் எடுத்துட்டு போறேன். இந்த ஷேட் வந்து 144 கேரமல். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன எடுத்துட்டு போக போறேன் அப்படின்னா, என்னோட ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் வந்து PAC HD Liquid Foundation எடுத்துட்டு போக போறேன். பிகாஸ் இது ரொம்ப நல்ல ஃபவுண்டேஷன். மெயினாக ஃபோட்டோகிராஃப்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபிளாஷ்பேக்ஸ்லாம் அடிக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் இந்த கேப்ல வந்து ஒரு க்ளோஷர் இது மாதிரி ஒரு லாக் கேப் மாதிரி இது இந்த பம்ப் கேப்பு. ஸோ ஒருவேளை உங்களோட மேக்கப் பவுச்சில் ஏதாவது ஸ்பில் ஆகுதுன்னா இது ஸ்பில் ஆகாது இந்த ஃபவுண்டேஷன். ஆனால் இது கிளாஸ். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பபுள் ரேப் போட்டு நல்லா ரேப் பண்ணிட்டு தான் என்னோட மேக்கப் பவுச்சுக்குள்ள வைப்பேன். ரொம்ப பெரிய பபுள் ரேப் இல்லை, ஒரு குட்டி பபுள் ரேப் போட்டு வச்சுருவேன். ஸோ தட் இந்த ஃபவுண்டேஷன் வந்து சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால என்னோட ஃபேஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம், அதாவது பேஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் ஃபேஸ் டெஃபினிஷன், அப்புறம் வந்து கொஞ்சம் ப்ளஷ், ஹைலைட்டர், அதுக்கெல்லாம் இந்த சுகர் ஃபேஸ் பேலட் இது யூஸ் பண்ண போறேன். இதை எடுத்துட்டு போக போறேன். பிகாஸ் இதுல ஒரு மிரரும் இருக்கு நமக்கு. அட் த சேம் டைம் ஒரு ப்ளஷ் கலர் இருக்கு, ஒரு ஹைலைட்டர் கலர் இருக்கு, ஒரு பிரான்சர் கலர் இருக்கு. இது என்னோட ஃபேவரட் பேலட்டும் கூட. ஸோ ரொம்ப டிராவல் ஃப்ரெண்ட்லி, பிளஸ் ரொம்ப ரொம்ப காம்பேக்ட். ஸோ அதனால இதையும் தூக்கிட்டு போக போறேன். அட் த சேம் டைம் மூணுமே ஒரே பேலட்ல இருக்கு. வேற ஏதாவது நீங்க எக்ஸ்ட்ரா தூக்கிட்டு போக அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ அதே மாதிரி இப்போ ஃபவுண்டேஷன் போடாத நாட்களில், இப்போ வந்து கல்யாணத்தன்னைக்கு டெஃபினட்டா நான் வந்து ஃபவுண்டேஷன் தான் போட போறேன். பட் இப்போ வந்து ஏதாவது ஒரு விருந்து இல்லை வந்து ஒரு சின்ன ஒரு அழைப்பு அந்த மாதிரி இருக்கும்போது நான் ரொம்ப ஃபவுண்டேஷன் போடாம ஜஸ்ட் கன்சீலர் போட்டுட்டு அதை வந்து என்னோட காம்பேக்ட் பவுடர்ல செட் பண்ணுவேன். ஸோ பேசிக்காக இந்த காம்பேக்ட் பவுடர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காம்பேக்ட் பவுடர். இது வந்து L'Oreal மேட் மேஜிக் ஆல்-இன்-ஒன் டிரான்ஸ்ஃபார்மிங் காம்பேக்ட் பவுடர். ஷேட் வந்து N6 நியூட் ஹனி. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதுலேயே ஒரு மிரர் இருக்கு. ஸோ ஒரு வேளை நீங்கள் டச் அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதிலே பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நான் இன்னொரு பவுச் எடுத்து போவேன். இதை எப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு ஐஷேடோ பேலட் தூக்கிட்டு போக போகிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு நியூட்ரலான ஒரு ஐ மேக்கப் லுக் பண்ணுறதுக்கு, மேக்கப் போட்டுக்க மாதிரியும் தெரியக்கூடாது. ஸோ அதனால இந்த பேலட் இது வந்து ஃபோகாலூர் ஐஷேடோ பேலட். ஷேட் வந்து 03. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வார்ம் கலர்ஸ் இருக்கும், ரொம்ப ஒரு அழகான வார்ம் கலர்ஸ் இருக்கும். அண்ட் வேணும்னா நீங்கள் இதில் ஷிமரி ஷேட்ஸும் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் ஒரு மிரர் இருக்குது. ஸோ இந்த மிரரையும் நீங்கள் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இதை எடுத்து போகிறேன். ப்ளஸ் ரொம்ப கியூட் அண்ட் காம்பேக்டாக இருக்குது, அதனால இதை அழகாக தூக்கிட்டு போகலாம். ஸோ அதனால இந்த ஃபோகாலூர் பேலட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்னதான் ஐஷேடோ போடல அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து ஐ மேக்கப்ல வந்து நம்மளோட காஜல், நம்மளோட ஐலைனர், அப்புறம் கொஞ்சம் மஸ்காரா. இது போட்டாவே நம்மளுக்கு போதும், நம்ம ஊருக்கு இது போதும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அது மூணையும் பார்க்க போறோம். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து உங்களோட ஐப்ரோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐலைனர் ஸ்டார்ட் பண்றேன். ஐலைனர் வந்து இந்த சுகர் ஐலைனர் யூஸ் பண்ண போறேன். இது ரொம்ப ஒரு நல்ல ஐலைனர், ரொம்ப நேரம் வந்து தாக்கு பிடிக்கும். அட் த சேம் டைம் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம், அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் இது அந்த அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ ரொம்ப வெயில் டைம்ல நான் போட மாட்டேன். ஓரளவுக்கு இப்போ ஏசி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போட்டுக்கலாம். ஸோ மண்டபத்தில் யூஸ்வலாக போட்டுக்கலாம். அண்ட் காஜலுக்கு வந்து இந்த ப்ளம் காஜல் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் இது எந்த இன்ஃபெக்ஷனும் கொண்டு வராது. ப்ளஸ் வந்து நல்ல டீப் பிளாக் கலர் இது. ஸோ அழகாக உங்களோட கண் வந்து செம்மையாக தெரியும். அண்ட் மஸ்காராக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் மேப்லின் மஸ்காரா, கொலோசல் மஸ்காரா. ஸோ இது மூணு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்து யூஸ்வலாக அந்த மிஸ்க்ளேர் ஐப்ரோ கேக் நான் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். பட் அது வந்து என்னோட மேக்கப் பவுச்சுக்குள்ளே ஃபிட் ஆகலை, ஏன்னா நிறைய இருக்குது அதனால. ஸோ அதனால இந்த இந்த மிஸ்க்ளேர் ஐப்ரோ பென்சில் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவே என்னோட ஐப்ரோஸ் ஓரளவுக்கு ஃபில்டாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப நேச்சுரலாக தெரியணும்னா இந்த ஐப்ரோ பென்சில் மட்டுமே போதும்.
ஜஸ்ட் எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ் வச்சு லைட்டாக கோம் பண்ணணும். அந்த பவுடர் வந்து மற்ற எல்லா இடத்துக்கும் போய் ஃபில் ஆகிடும். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து ஒரு ஷார்ப்னர். நீங்கள் வந்து உங்களோட லிப் லைனரோ இல்லை வந்து உங்களோட ஐலைனரோ காஜலோ இதை ஷார்ப் பண்ணிக்கலாம். இது வந்து லாக்மேலேருந்து எனக்கு ஃப்ரீயாக வந்தது. ஐ திங்க் என்ரிச் லிப் க்ரையான் வாங்கும்போது கிடச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் 2 இருக்கும். ஒன்று ஃபார் த க்ரையான் அண்ட் ஒன்று நீங்கள் கொஞ்சம் சின்ன பென்சில் ஏதாவது ஷார்ப் பண்ணுறதா இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மேக்கப் ஃபிக்ஸர். ஸோ இந்த வெட் அண்ட் வைல்ட் ஃபோட்டோஃபோக்கஸ் மேட் ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே வந்து ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குது. ஸோ இதை தூக்கிட்டு போகிறேன். நல்லாவும் இருக்கும், நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இது ஸோ அதனால இதை தூக்கிட்டு போகிறேன். ஸோ லிப்ஸ்டிக்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட மேக்கப்புக்கு நீங்கள் என்னதான் மேக்கப் போடல அப்படின்னாலும் ஜஸ்ட் ஒரு லிப்ஸ்டிக் போட்டுட்டு போனாவே உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ நான் வந்து 4 லிப்ஸ்டிக் தூக்கிட்டு போகிறேன். ஒன்று வந்து என்னோட ஃபேவரட்டான மிஸ்க்லேர் சாஃப்ட் மேட் லிப் க்ரீம். இந்த ஷேட் வந்து 05, ரொம்ப ஒரு அழகான ஒரு பிங்க் கலர். ஸோ இப்போ நீங்கள் சாரீ எல்லாம் போடுறீங்கன்னா இது மட்டுமே போட்டாவே உங்களோட நேச்சுரல் லிப்ஸ் மாதிரி தெரியும். பட் ஒரு நியூட் கலர் இல்லை, நல்ல ஒரு பிரைட் லிப் கலர் தான். அடுத்தது வந்து லாக்மேலேருந்து இது வந்து லாக்மே லிப் அவுட் மேட் ஷேட் வந்து விக்டோரியன் ரோஸ். இது ஒரு அழகான ஒரு பிங்க் கலர். ஸோ இது வந்து ரொம்ப மேட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் ஸ்டேவும் ஆகும். இப்போ நீங்கள் வந்து கல்யாணம் முடிச்சு டேரெக்டாக பப்ளிக் போகிறீங்க அப்படின்னா இது நீங்கள் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அது வந்து வேர் ஆஃப் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் அதை போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூட் கலர் தூக்கிட்டு போகிறேன். ஸோ இப்போ வந்து நார்மலாக அந்த கல்யாண வீட்டில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் ஒரு நியூ லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நம்மளை பார்ப்பாங்க. ஸோ அதனால கலர்பாப்லேருந்து இப்போ ரீசெண்டாக வாங்கினேன் இந்த ஷேட் கால் கேமி. இந்த ஷேடை நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப அழகான ஒரு பிங்கிஷ் நியூட் கலர். அண்ட் இன்னொரு ஷேடும் நான் தூக்கிட்டு போகிறேன். இது ஒரு பிங்க் கலர், பட் ஆனால் இது ரொம்ப ஒரு இன்டென்ஸான டார்க் பிங்க். ஸோ இது வந்து என்ன ஷேட்னா ஐ லவ் திஸ். ஸோ இந்த 2 இது தூக்கிட்டு போகிறேன். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ஸ்லீக் அண்ட் குட்டியாக இருக்குது. ஸோ அதனால் நானே தூக்கிட்டு போகிறேன். ஸோ இது 4ஐயும் இந்த பவுச்சில் போட்டு இந்த பவுச்சை க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்மக்கிட்ட டோட்டலாக இப்போ 2 பவுச் இருக்குது ஆல்ரெடி. ஸோ அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து டூல்ஸ், மேக்கப் டூல்ஸ். ஸோ நீங்கள் என்ன மேக்கப் டூல்ஸ் தூக்கிட்டு போக போகிறீங்க, ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ் அண்ட் எங்கே பேட்சியாக தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதனால மேக்கப் டூல் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா பர்பஸையும் பண்ணக்கூடிய ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இது வந்து ரியல் டெக்னிக்ஸ் பஃபிங் ப்ரஷ்ஷு. ஸோ இது வந்து எல்லா பர்பஸ்க்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம், ப்ளஷ்ஷும் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வந்து இப்படி பண்ணிவிட்டு கான்டோரும் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ப்ரஷ் தூக்கிட்டு போக தேவையில்லை. அண்ட் நான் இப்போ புதுசாக வாங்கின வைஷி பிளெண்டர், அதோட ஒரு பிளெண்டர், பியூட்டி பிளெண்டர் நல்ல பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து டேம்ப் ஆனப்புறம் இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. அப்படிலாம் குட்டியோண்டாக இருக்கும் இந்த பாக்ஸ்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி. அதோட சேர்த்து ஒரு குட்டி பிளெண்டர். இது வந்து கன்சீலருக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து வெறும் இது மட்டும் போகுதுன்னா கூட இது மட்டும் நீங்கள் தூக்கிட்டு போகலாம். நான் பட் 2மே எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா வந்து பவுடர்லாம் பேசிக்காக ப்ரஷில் நான் பண்ணிப்பேன். ஏன்னா நான் இதில் எடுத்துட்டோன்னா ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆகும், ப்ளஸ் நிறையாவும் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து ப்ரஷ் எடுத்துகிட்டு லைட்டாக டச் பண்ணிவிட்டு அடிக்கடி நம்ம டச் அப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் 2மே எடுத்துகிட்டு போவேன். ஸோ அடுத்த மேக்கப் கிட்டில் வந்து என்னோட அடுத்த ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னா ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ். ஸோ கொஞ்சம் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு போவேன். பேசிக்காக வந்து பெரிய பெரிய டப்பாலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். லைக் பெரிய பெரிய ஷாம்பு பாட்டிலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ட்ராவல் சைஸ் பேக்கில் இருக்க என்னோட ஷாம்பு ஒன்று இருக்கு. அந்த ஷாம்பு வந்து இட்ஸ் ஃப்ரம் பெலா. இது வந்து எனக்கு ஏதோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிது. ஸோ இந்த மூடி வந்து லைட்டாக உடஞ்சிருக்கு. சேர்ந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் சுற்றி எடுத்துகிட்டு போயிடுவேன். இந்த ஷாம்பு வந்து ரெனியூவிங் ஷாம்பு. ஸோ இதுதான் அந்த ஷாம்பு. ஸோ குட்டியாக இருக்குது, அழகாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு 5 டேஸ்க்கு இது போதும் இந்த ஷாம்பு. நம்ம டெய்லியும் தலை குளிக்க போகிறது கிடையாது. ஸோ டெஃபினெட்லி கல்யாணத்தன்னே குளிப்போம். ஸோ அன்னைக்கு இது உடனே வந்து ஒரு கண்டிஷனிங்காகவும் இருக்கும் இந்த ஷாம்பு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சுட்டு வந்தப்புறம் என்னோட பி பிளண்ட் கிளைமேட் கண்ட்ரோல் ஆன்டிஃபேஸ் லெவல் க்ரீம் இது யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒருவேளை நான் ஏதாவது ஹேர் ட்ரெஸ்ஸிங் இல்லை ஹேர் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக அதை பண்ணுறேன், அதை அப்படியே நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இந்த அன்பிரேக்கபிள் ஹோல்ட் கேட்ஸ்பை ஏதோ ஒன்று அதை யூஸ் பண்ணுவேன். இந்த ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேன். ஸோ இது கொஞ்சம் பெருசு தான். இன்னும் ட்ராலியில் எங்கேயாவது கேப் இருந்ததுன்னா அப்படியே உள்ளே போட்டுருவேன். இதில் ட்ராவல் பேக்கும் இருக்குது, பட் நான் இதான் வாங்கினேன். ஸோ அதனால் இதையும் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் வேறு என்ன அப்படின்னா ஒரு ஹேர் ப்ரஷ் எடுத்துப்பேன். இது வந்து என்னோட ஹேண்ட்பேக்லேயே போட்டுப்பேன். ஜஸ்ட் ஒரு
ஏதாவது சிக்கு விழுந்துச்சு அப்படிலாம் இல்லை ஹேர் ஸ்டைலிங் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி என்னோட ப்ளூ ட்ரையரும் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்புறம் வந்து ரொம்ப 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 முக்கியமானது இந்த சம்மருக்கு நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்மெல் ஆகணும் அப்படின்னா ஒரு பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு போகணும், அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டியூ எடுத்துகிட்டு போகணும். ஸோ நான் ஒரு பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு போக போகிறேன். இது வந்து கேல்வின் கிளீன்லேருந்து ஒரு பர்ஃப்யூம். ஸோ இதுதான் நான் வந்து தூக்கிட்டு போக போகிறேன். ஏன்னா இது ஓரளவுக்கு என்னோட ஹேண்ட்பேக்கில் ஃபிட் ஆகும். ஸோ அதனால் இதை எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ ஓரளவுக்கு எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் எக்ஸ்ட்ராவாக என்ன எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னா கொஞ்சம் டிஷ்யூஸ் எடுத்துகிட்டு போவேன், கொஞ்சம் வெட் டிஷ்யூஸ் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு மேக்கப் ரிமூவர். ஸோ மேக்கப் ரிமூவர் என்கிட்ட சின்ன ட்ராவல் சைஸ் பேக்கில் வந்து இல்லை. ஸோ அதனால வந்து பேசிக்காக அந்த வெட் டிஷ்யூஸ் வச்சே நான் என்னோட மேக்கப்பை ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான். நான் வந்து ஒரு ட்ராவல் டைமில் ஒரு மேக்கப் பேக்கில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care, bye bye, and don't forget to subscribe to my channel. Bye.